குருவிஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா குரு சாக்ஷாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். சங்கரா சம்போ மகாதேவா சர்வலோக சரண்யாய நப்பனே. மகா பெரிவாளோட லீலைகள் கணக்கே இல்லாத லீலைகள் இருக்குது. அதில் படித்தேன், நான் படித்ததில் பிடிச்சது அவரோட திருவிளையாடலை ஒன்று சொல்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது, அதை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். மேல்நாட்டு பொண்ணு ஒருத்திக்கு ஒரு கனவு வந்தது. அவளுக்கு ஜென்ரலாக இந்தியா பற்றி எதுவுமே தெரியாது. அவள் இந்தியா வந்ததும் இல்லை, ஏன் இந்தியாவை பற்றி நினச்சது கூட அவள் கிடையாது. அவள் கனவில் பச்சை பட்டு புடவை கட்டிண்டு சர்வாலங்கார பூஷிதையா அம்பாள் காட்சி கொடுத்தா. நீ என்ன பாரு அப்படின்னு அம்பாள் சொல்கிறாது. அவளுக்கு புரிஞ்சுது. அந்த மேல்நாட்டுக்காரிக்கு வந்தது யாரு, அவளை எங்கே எப்படி பார்க்கறது ஒன்றுமே புரியல. அந்த பொண்ணோட சகோதரி ஒருத்தி இந்தியாவில் ஏதோ ஆராய்ச்சி பண்ணின்னு இருக்கா. அவகிட்ட தன்னோட கனவை சொன்னான். உடனே அவன் நீ இந்தியாவா, இங்கே பல கோவில்கள்லாம் இருக்குது, எந்த இடத்துலையாவது எந்த கோவில்லையாவது உன் கனவுல அம்பாள் கிடைப்பா அப்படின்னு சொல்லிட்டா. சரி கிளம்பி வந்துட்டா. அவ்வளோ எல்லா கோவிலையும் ஏறி இறங்குற, ஒரு கோவில் விடலை. ஒன்றுலேயும் அவள் கனவுல சொப்பனத்தில் பார்த்த அம்பாள் இல்லவே இல்லை. கடைசியாக எல்லாரும் வர்ற மாதிரி கலவை வந்துட்டா. அங்கே போனாத்தான் அதுக்கு விடிவு காலம் தெரிஞ்சுது. அங்கே வந்தாச்சு. அங்கே போனால் மகாபெரிவாளை தரிசனம் பண்ணணும், நேராக பேசணும். இதுக்கெல்லாம் எப்படி பண்ணுறது? அதுக்காக அந்த கார் டிரைவர் சொன்னார், நான் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஏற்பாடு பண்ணிட்டார் பேசி. பெரியவா ஒரு கிணத்துக்கு அந்த பக்கமாக நின்றுட்டு இருக்கார். அடுத்த பக்கம் அந்த ஆங்கில பெண்மணி வந்தா. ஒரே ஒரு நிமிஷம்தான் அவரை பார்த்தா. அப்படியே மயங்கி கீழே விழுந்துட்டா. கண் திறந்ததும் எல்லாரும் அவளை சுற்றி நின்றுட்டு கேட்டா, நான் என்னன்னு சொல்கிறது? என்னோட சொப்பனத்தில் பச்சை பட்டுப்புடவையோ நகையமாக தெரிஞ்ச அம்பாள் பெரியவா மாதிரியே தான் பார்த்தேன். நம்பவே முடியல, பெரியவாளே தான் வந்தா அப்படின்னு நிலகொள்ளாமல் தத்தளிக்கிறா அவள். கேட்டவாளுக்கெல்லாம் ரொம்ப அப்படியே திகைச்சு போயிட்டா. அவள்லாம் அந்த திகைப்பெல்லாம் அடங்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆச்சு அவளுக்கெல்லாம். தரிசனத்துக்கு ஏற்பாடு செஞ்சுட்டு இருந்தவர் நாராயணன்கிறவர் தான். அவர் போய் பெரியவாளை பார்த்து பேச போனார். அப்போ அவள் ஆஞ்சநேய சுவாமி அப்படிங்கிறவரோட பேசின்னு இருக்கார். ஒருத்தரோட பேர் ஆஞ்சநேய சுவாமின்னு அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கார். பெரியவா கிட்ட தயங்கி நாராயணன், அந்த வெள்ளக்கார அம்மா உங்களை அம்மனை போலவே புடவை நகையோட சர்வாலங்கார புஷித்தியாக பார்த்ததா சொல்கிறா, உண்மையா அப்படின்னு கேட்டபோது அவர் நேரடியாக பதில் சொல்லலை. ஆஞ்சநேய சுவாமியை பார்த்து அவளும் அப்படியே சொல்லிட்டாளா, முகரும் அதைத்தானே குருமூர்த்தியே காமாட்சின்னு காட்டினார் அப்படின்னு பேசிகிட்டே போனார். ஒரு மூகாச்சாரியருக்கு கொடுத்த காட்சி எங்கே ஒரு ஆங்கிலேய பெண்மணிக்கு கிடைத்தது என்பதை எப்படி அதிசயிக்க வேண்டி இருக்கு. பார்த்தேலா, எத்தனையோ பேர் நம்மெல்லாம் காத்துன்னு இருக்கோம், கிடைக்கல. ஃபாரினில் இருக்க ஒருத்திக்கு அவருக்கு தரிசனம் கொடுத்துருக்க. காமாட்சி ஸ்ரூப கலியுக வர்தனே போற்றி போற்றி, காஞ்சி சங்கரா காமாட்சி சங்கரா சரணம் சரணம்